வெல்கம் டு சமையல் கதைகள் சேனலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 10, காலிஃப்ளவர் 1. காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அந்த தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போது கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாமே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்ததை ஆட் பண்ணி 1/4 மூடி தேங்காயை ஆட் பண்ணி குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயை அரைச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி வெங்காயம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை 1, பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அது கூட கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு மசாலாவை நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் மசாலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருங்க. இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபீஸ்லேருந்து 75 ரூபீஸ் வரைக்கும் பட்ஜெட் வந்துச்சுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.